எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து அவர் நின்னா நல்லது தான். அவர் எந்த அளவுக்கு வெற்றி தோல்வி அவர் தோல்வியை பொதுவாக தாங்கிக்கிட மாட்டார். நான் அவர் கூட இருந்தது வர அவர் எந்த அளவுக்கு போவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உழைக்க அவருக்கு அதுவும் இந்த கோடை காலம் வரப்போகுது. அவருடைய அரசியல் பயணம் தான் உங்களுக்கே தெரியல. ஃப்ளைட்டில் வர்றது, ஃப்ளைட்டில் போகிறது, கேரவன், ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். தலைமை கட்டளை எடுத்தால் விஜய் எதிர்த்து கூட நான் போட்டியிட தயாராகத்தான் இருக்கிறேன். ஆமாம் ஆமாம் விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் பல வருடங்கள் அவரோட பயணிக்கிறீங்க. அவர் தேர்தல் களம் காண்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து அவர் நின்னா நல்லது தான். அவர் எந்த அளவுக்கு வெற்றி தோல்வி அவர் தோல்வியை பொதுவாக தாங்கிக்கிட மாட்டார். நான் அவர் கூட இருந்தது வர இந்த களம் வேறு மாதிரி இருக்குது. நிறைய கடினமான உழைக்க வேண்டும். கிராமங்கள் தோறும் போக வேணும். ஊராட்சி, ஒன்றியம், பேரூர், இப்படி நிறைய இடங்களில் சுற்றுப்பயணங்கள், அந்த மக்களோட மனநிலையில் அவங்க மக்களோட மக்களாக போக வேண்டும். அவர் எந்த அளவுக்கு போவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உழைக்க அவருக்கு அதுவும் இந்த கோடை காலம் வரப்போகுது. எந்த அளவுக்கு மக்களோட மக்களாக போக போகிறாருலாம் தெரியல. அவருடைய அரசியல் பயணம் தான் உங்களுக்கே தெரியல. ஃப்ளைட்டில் வர்றது, ஃப்ளைட்டில் போகிறது, கேரவன், ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். மக்கள் கூட எப்படி இருக்க போகிறாருங்கிறது எனக்கு அது ஒரு தெரியல. ஏன்னா நான் அவர் கூட இருந்தது வர அவர் கஷ்டப்படுறதுக்கு விரும்ப மாட்டார். தேர்தல் பிரச்சாரம் போகணும், அவர் இந்த வெயில் கோடை காலம் தொடர்ந்து காலையில் 6 மணிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும் சுற்றிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் சமாளிப்பாரா? அதுதான் அவரே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், எந்த ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் அதிகபட்சமாக. அவருடைய அதிகபட்ச டைம் ஒதுக்குறதுலேயே அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காது. அதான் சொல்கிறோம்ல சார், இது வந்து ஒரு கடின உழைப்பும் கடின அர்ப்பணிப்பும் மக்கள் மீது ஃபுல்லாக அதிகபட்சமான சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வர முடியும். விஜய்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ஒரு வேகம், ஒரு வெறி, இந்த மக்களோட வாழணும், மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த இது கண்டிப்பாக இருக்காது. அந்த அளவில் பார்க்கும்போது அவர் மக்கள் கூட வந்து இறங்கி வேலை செய்வார். இப்போ கூட எங்கேயாவது வர முடியாது அவரால். அது நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. நம்ம அவர் கூட இருந்ததுன்னு சொல்கிறவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஒரு கஷ்டம்னு வந்தால் யாரும் தேடி போனால் கூட அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார். உதாரணத்துக்கு அந்த அஜிதானி ஒரு பெண் உங்களுக்கு தெரியும். தேடி போய் 20 ஆண்டுகளாக வேலை பண்ண ஒரு பெண்ணை கூட அவர் பார்க்க மாட்டார். அவர் கீழே இறங்கி வர்றதுக்கு கூட கஷ்டப்படுவார். காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய நடிகராகிட்டார். அந்த நடிகருக்காக ஓட்டு போடாது மக்களுடைய விருப்பம்தான். யார் சிறந்தவர்கள், யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் நம்மோட இருப்பார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானம் செய்யணும். தலைமை என்ன சொல்லுதோ தலைமை ஒரு கட்டளையிடும். தலைமை கட்டளை எடுத்தால் விஜய் எதிர்த்து கூட நான் போட்டியிட தயாராகத்தான் இருக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன்.